ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரியாக்ஷனுக்கு நருட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 100வது தான் பார்க்க போகிறோம். ஒரு வழியாக 100வது எபிசோடில் கால் வச்சுட்டோங்க. அது எப்படின்னு தெரில, சீக்கிரமாக வந்துட்ட மாதிரி இருக்குது. நேற்று சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து 110 எபிசோடு பார்க்குறதுக்கே 1 இயர் ஆச்சு, நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாகவே நாங்களுமே தனியாக பார்த்துருந்தா லேட் ஆகிருக்கும். அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ பொறுமையாக அப்படி தான் பார்த்துருப்போம். இவ்வளோ சீக்கிரம் பார்க்கறதுக்கு காரணமே நீங்கள் தான். நீங்கள் அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க, ஒரு டேவும் சீக்கிரம் போடுங்கன்ற அந்த ஆர்வம் தான் எங்களையுமே பார்க்க வைக்குது. எங்கனாலும் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களால் நாங்கள் பார்க்குறோன்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் இவ்வளோ சீக்கிரம் நம்மளை எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ சீக்கிரமே நம்ம ஷிப்புடனுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 110க்கு மேலே நிறையவே ஃபில்லர் எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு 50-60 எபிசோடு கிட்ட ஃபில்லர் எபிசோட் தான். ஸோ நம்ம சீக்கிரமே கிளாசிக் முடிச்சுட்டு ஷிப்புடனுக்கு போயிடலாம். நடுவில் இன்னொரு அனிமே கேட்டிருந்தீங்க, அதுவுமே நம்ம சேர்த்து பார்த்துருவோம். எல்லாமே ஒரு ஐடியாவில் இருக்குது. சீக்கிரம் இது முடித்தாதான் அந்த இதுக்கெலாம் நம்ம போக முடியும். டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போயிடும். நாளைக்கு சந்திக்கலாம். சரி, சொல்லி கொடுத்த ஜூட்ஸுல பயிற்சி பண்ணுங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவ்வளவு சீக்கிரம் கத்துக்க முடியாது. அதோட நாளைக்கு நடக்க போற விஷயத்த கண்டிப்பா அப்பா அம்மா கிட்ட நீங்க சொல்லிடுங்க. நம்ம கிராமத்தோட 5வது ஒக்காகவே அறிவிக்க போறோம். ஓகே, பை. ஏன் அவ்வளவு சோகமா இருக்கு அந்த பையன்? நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? சொல்லுங்க இருக்கா சென்சை. அது வந்து ஒண்ணு இல்ல, உன்னை நாளைக்கு சந்திக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பா சந்திக்கலாம் இருக்கா சென்சை. சரியாயிட்டான், சொல்லுங்க அவங்ககிட்ட. ரொம்ப நாள் கழிச்சு இவன் இப்பதான் சிரிக்கிறான். லீயை தவிர எல்லாரும் சரியாயிடுச்சு. ஏய் லீ, இப்போ நீ ஹாஸ்பிட்டல் இருந்தா வர? ஆமா இருக்கா சென்சை. நீ சீக்கிரமா குணமடையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி இருக்கா சென்சை. லீ முகத்துலேயே அந்த சிரிப்பு வந்துட்டா நல்லாயிருக்கும். அவன் ஒருத்தனுக்காக இவ்வளோ படிச்சுட்டு இருக்கான். அவனுடைய எல்லா செல்ஸையும் ஒரே நேரத்துல ஆக்டிவேட் பண்ணணும். அத ஒண்ணு செய்யறது சுலபம் தான், ஆனா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல செய்யறது கண்டிப்பா கஷ்டம்தான். இவர் நடந்துகிட்டே இருக்கான் ஒரு இடத்துல இல்லாம. அவ்வளோ யோசனையில் ஓடிட்டு இருக்கான். கவலைப்படாதரா, அவனுக்காக நிறைய எஃபெக்ட் எடுத்துனுங்கிறாங்க. சீக்கிரம் வா ராக்லி, நீ கூடிய சீக்கிரம் முழு பலத்தோட திரும்ப வரணும். இந்த ஹிடன் லீஃப் வில்லேஜ் நாம தான் ஒண்ணா காப்பாத்தணும். கவலைப்படாத லீ, நீ சீக்கிரமா குணமாயிடுவ. லேடி சொன்னாடி உன்னை குணப்படுத்திடுவாங்க. நீ ஷினோபி ஆகணுன்ற கனவை விட்டுடு, அதுதான் உனக்கு நல்லது. நம்ம சொல்லாமையாவது இருந்திருக்கலாம். Sensei and student, the born of the shinobi. No jutsu. கியூட்டாக இருக்கான் குழந்தை இருக்கும்போது. Transformation jutsu. நல்ல கெஞ்சன்ஸும் நெஞ்சன்ஸும் செய்ய முடியாது. நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, அப்புறம் நிச்சயம் ஒரு நாள் நீ ஷினோபி ஆகிடுவ. யார் இவரு? இவ்வளவு நம்பிக்கையா பேசுறாரு. இளமைய வெயில் அடிக்காம தக்க வச்சுக்க. கலர் ட்ரெஸ் போட்டோன்னே 10 ட்ரெஸ்ஸா போட்டு வச்சுட்டு. அப்பதான் நான் முதல் தடவையா காய் சென்சையை சந்திச்சேன். அதுக்கப்புறம் அதனால்தான் அவர் அவ்வளோ பெருசாக பார்க்குறான். எல்லாருமே ஒரு கேனன். சரி சொல்லுங்க, எதுக்கு இங்க வந்தீங்க? உங்க லட்சியம் என்ன? எனக்கு அது சொல்ல விருப்பம் இல்ல. நான் சொல்லலாமா சென்சை? நிஞ்சுட்சு அப்புறம் கிஞ்சுட்சு இது ரெண்டுமே இல்லாம என்னால சிறந்த நிஞ்சாவா இருக்க முடியும். இந்த உலகத்துக்கு காட்டணும். இந்த மொத்த உலகமும் என்ன பார்த்து வியக்கணும். அப்படியே என்ன மாதிரி நீட்டடா அவனி. சிரிக்கிறா? எதுக்கு இப்படி சிரிச்ச? நான்
என்ன ஜோக்கா பண்ணிட்டு இருக்கேன்? நான் வெறும் டாய்ஜிட்ஸுவை மட்டும் பயன்படுத்தி சிறந்த நெஞ்சாவாக்கி காட்டுவேன் பாரு. முட்டாள்தனமா பேசாத. நிஞ்சிட்சு கெஞ்சிட்சு இது ரெண்டுமே இல்லாம நீ ஒரு நிஞ்சானே சொல்லிக்க முடியாது. அதை காய வச்சுட்டே சொல்றியா? ஒருத்தன் மட்டும்தான் டாய்ஜிட்சு தெரிஞ்சவன்னு சொன்னாங்களே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அவங்க ஒண்ணும் அத உன்னை பெருமைப்படுத்த சொல்லல. ரொம்ப அதுவே ஸ்பெஷல் தானே, அவனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. உனக்கு குருவாவே காய் தானே வந்திருக்காரு. நான் சொல்றத கேளு. உனக்குள்ள ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கா? அதுதான் இப்ப கேள்வி. ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையும் சிறந்த முறையில நடக்கிற போட்டியும் உங்களை ஒரு சிறந்த நிஞ்சாவா மாத்தும். அத முதல்ல நீங்க நம்பணும். ஆனா அதுக்கு நீங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். எனக்கு காய் சென்சேவை பார்த்து ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா அவர் பேசினது எனக்கு நம்பிக்கையை கொடுத்துச்சு. பிரகாஷ் இப்பயும் நம்பிக்கையை விடாதரா. இந்த புக் இல்லாம இருக்கிறதே இல்லை. என்னதான் படிப்பாரோ. 17 நிமிஷம் 32 செகண்ட் தாமதமா எல்லாத்தையும் ஜிராயதான் பெருசு பண்ண வேலை. நாம 47 வெற்றிகள்ல டையா இருக்கோம். இன்னைக்கு நடக்க போற போட்டியில அந்த டை உடைஞ்சிரும். நான் என்ன சொன்னாலும் நீ இந்த போட்டியை நிறுத்த போறது இல்ல. அப்படின்னா சரி, இன்னைக்கு என்ன சேலஞ்ச் நடக்க போதுன்னு நான் தான் சொல்லணும்ல. ஓ டெய்லி ஒரு சேலஞ்சா? டாய் ஜிட்சு போட்டியா இல்ல 100 மீட்டர் ஓடணுமா இல்ல மூச்ச பிடிக்கணுமா? ஏன் சாப்பிடுற போட்டினாலும் நான் ரெடி. இது வேறையா? கக்காஷ் ஈக்குவல் தான் அப்படின்னு காட்டுறாரு பசங்களுக்கு. சரி, போட்டி என்னன்றத சொல்றேன். சீக்கிரம் சொல்லு. ராக் பேப்பர் சிசர்ஸ். என்ன பைத்தியமா? சின்ன படத்தை சொல்லிட்டு இருக்கேன். மட்டும் பார்த்ததுங்கிறது காய பார்த்தாலே கக்காஷிக்கு இதை தோணும் போல இருக்கு. உன்னோட கவனம் அவர் கூட விளையாடுறதே வழியா போச்சு. தெரிஞ்சிடும். சரி, நீ சொல்றது கரெக்ட் தான். எனக்கு என்னமோ வேர்வையே சிந்தாம இந்த போட்டியை முடிக்கணும்னு தான் கக்காஷ் இந்த மாதிரி பண்றதோடு தோணுது. பார்க்க அப்படித்தான் தெரியுது. சரி வா விளையாடு. அவருக்கு இப்ப புக்கு படிக்கணும். ஜெயிச்சு காட்டுறேன். நான் தோத்துட்டா இந்த லீஃப் வில்லேஜ் மொத்தத்தையும் கையில 500 முறை சுத்தி வரேன். மறுபடியும் முதல்ல இருந்தா இது நான் செய்யற சத்தியம். நல்லது. அப்படியே இருக்கான் லீ. இவன் இவ்வளவு சீரியஸா எடுத்து விளையாடிக்கிட்டு இருக்கான். என் மனசு என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? அதெல்லாம் செய்ய முடியாது. ஏதோ குழந்தை மாதிரி நடந்துக்கிறாரு. சரியா சொன்ன. காய் சென்சேக்கு கூட அப்படி செய்யறது கஷ்டம். என்கிட்ட இது ஒரு பெரிய முட்டாள்தனம். Rock, paper. நீ இங்கதான் இருப்பான்னு எனக்கு தெரியும். காய் சென்சே, நான் இங்க தான் இருப்பேன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் லீ. இங்கே வந்து உட்காந்துருக்கான். அவன் போறதே இல்லையாம. என்னாச்சு? ஏன் இப்படி பண்ற? மனசுட்டு பேசிடுறான். நான் முதல்ல கெனினா இருந்தப்போ என்னோட எல்லா லட்சியங்களையும் ஞாபகம் வச்சுப்பேன்னு சத்தியம் பண்ணேன். அதுவும் இந்த இடத்துல தான். அன்னைக்கு என்ன பார்த்து நஜி சிரிச்சான். ஆனா நான் என் மனசுல இருந்ததை சொன்னேன். நெஞ்சுட்சு, அதுக்கப்புறம் கெஞ்சுட்சு எதுவுமே இல்லாம எல்லாரும் முன்னாடியும் நான் ஒரு சிறந்த நெஞ்சாவா மாறி காமிப்பேன். இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் அதை பார்ப்பாங்க. நீங்க சொன்ன வார்த்தைகள் நல்ல ஞாபகம் இருக்கு. நம்ம ஜெயிப்போங்கிற நம்பிக்கையும் நல்ல விதத்துல நடக்கிற போட்டியும் எங்களை சிறந்த நெஞ்சாவா மாத்தும் சொன்னீங்க. அதுக்கு கடினமா பயிற்சி பண்ணணும் நீங்க சொன்னீங்க. என் மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அன்னைக்கு அகாடமியில இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் இல்ல ஒரு சென்சை கூட என்னை பார்த்து இப்படி ஊக்குவிக்கிற வார்த்தைகளை சொல்லல. ஆனா நான் மனம் தொடர்ந்து போற நேரத்துல நீங்க சொன்ன வார்த்தைகள் எனக்கு நம்பிக்கையை கொடுத்துச்சு. நீங்க தான் என்னோட கண்களை திறந்து வச்சீங்க. நான் செய்ய வேண்டியது ஒரே விஷயம், அது கடின பயிற்சின்னு தெரியும். உண்மையான அறிவாளிக்கு முன்னாடி கடின முயற்சி வச்சு ஜெயிக்க முடியாதுன்னு நான் சொன்னப்போ கடின முயற்சி பண்ணிட்டு இருக்க அறிவாளியை நீதான் சொன்னீங்க.
உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டுதான் நான் ஏன் மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சேன். இந்த சர்ஜரி வேலை செய்யறதுக்கு 50% தான் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை வேலை செய்யலன்னா உன் உயிருக்கு ஆபத்தாயிடும். இவரும் தைரியமா ரிஸ்க் எடுன்னு தான் சொல்லுவாரு. இந்த தடவை நிலைமை அதே மாதிரி இல்ல. நான் எவ்வளவுதான் நம்பிக்கை வச்சு இது மனசு விட்டு அழகானே. இங்க எதுவுமே மாறுற மாதிரி தெரியல. காய் கிட்ட மட்டும்தான் ஓப்பன் வரும். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. சரி சொல்லுங்க காய் செம்சி, நானும் ஒரு நாள் உங்களை மாதிரியே மாறுவேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எதனால எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு? சாதிக்க வேண்டிய லட்சியங்கள் இருக்கு. அந்த முயற்சியில என் உயிரை போனாலும் சரி, நான் பின்வாங்க மாட்டேன். நான் அப்படிப்பட்ட ஒரு நெஞ்சாதா. சொல்லுங்க, நான் இப்ப என்ன செய்யணும்? அந்த 8 இன்னர் கேட்ஸ், இந்த தடை செய்யப்பட்ட ஜூட்ஸுவை பயன்படுத்தினா உயிர் பெரியதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் என்ன செய்யறது? நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன். அந்த ஜூட்ஸுவை எனக்கு கத்துக் கொடுங்க. என் லட்சியத்தை அடைய நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏன்னா என் லட்சியம் தான் என் உயிர். அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. வெறும் டாய் ஜுட்சுவை மட்டும் வச்சு சிறந்த நிஞ்சாவாக ட்ரை பண்ணிருக்க. ஏன் இப்ப வரைக்கும் உனக்கு அது மட்டும் தான் தெரியும். உன்னுடைய கனவுகள் உன்கிட்ட இருந்து பறிக்கப்படும் போது உனக்கு ஏற்படுற வலி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். இவன் உங்களுடைய மாணவனாக ஷினோபி ஆகணுன்ற கனவை விட்டுட்டா நல்லா இருக்கும். சொல்றது கேளுடி. நீ இந்த வழியில இருந்து மீண்டு வரணும்னா உடனடியா ஒரு முடிவெடுத்தாகணும். ஆப்ரேஷன் பண்ணிக்கோ. என்ன சொல்றீங்க? என் குறிக்கோளையும் லட்சியத்தையும் நான் மறந்துடணும்னு சொல்றீங்களா? உன்னோட லட்சியத்தை நீ விட்டு கொடுக்கும் போது உனக்கு இப்ப ஏற்படுறதை விட பல மடங்கு வலி அப்ப ஏற்படும். நம்ம 2 பேருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்குல்லே, நம்மளோட நிஞ்சா விதிமுறைகள் இல்லாம நம்ம 2 பேராலையும் செயல்பட முடியாது. அந்த ஆபரேஷனை செஞ்சுக்கோ. தெரியும் தான் சொல்லுவாருன்னு. நம்ம டவுட்லேயே இருக்கிறதுக்கு பண்ணியது பார்த்துடலாம். சொன்னாடா இவன் நம்புவான். வந்ததுலேருந்து லீயை பற்றி மட்டும் யோசிச்சுங்கிறாங்க. இது எல்லாமே சக்கராவை பொறுத்துதான் இருக்கு. என்ன உடல்ல தோல், தசை, உறுப்புகள்னு நிறைய விதமான செல்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல ஆக்டிவேட் பண்றது கண்டிப்பா கஷ்டமான வேலைதான். உண்மையாவா? ஆனா இது கேக்குறதுக்கு அவ்வளவா கஷ்டமா இல்லையே. எதுக்காக என்னோட பொறுமையை சோதிக்கிறேன்? செஞ்சுதான் தெரியும். எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. இது கேட்க வேடிக்கையா இருக்கும். ஆனா நீங்களும் ககாஷி சென்சேவும் ராக் பேப்பர் சிசர் விளையாடணும்னு முடிவெடுத்தது எனக்கு இப்பவும் நல்லா ஞாபகம் இருக்கு. எப்பவும் திறமை மட்டும் பத்தாது, சில நேரம் லக்கும் தேவைன்னு அவர் சொன்னதும் ஞாபகம் இருக்கு. இந்த ஆபரேஷன்ல எனக்கு 50% வாய்ப்பு தான் இருக்கு. ஒண்ணு வாழ்வு இல்லைன்னா சாவு. ஆனா இது ஒண்ணும் விளையாட்டு கிடையாது. அந்த விளையாட்டோட முடிவுல என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? தோத்துட்டாரு. அப்பா 500 ரவுண்டு சொன்ன மாதிரியே செய்யறேன். கக்காஷி அதை கண்டுக்க போறதும் இல்லை, ஆனாலும் செய்யறாரு. இந்த மாதிரி சொன்னாரா 500 ரவுண்டு? அதெல்லாம் முடியாதுன்னு சிரிச்சாங்க நிஜிலாம். இந்த நேர்மையா நம்பிக்கையும் ஊட்டி வளர்த்துருக்காரு இவனுக்கு. இத உன்னால நிச்சயம் செஞ்சு முடிக்க முடியும்.
ஒருவேளை நான் தோத்து போனா இந்த லீஃப் வில்லேஜ் மொத்தத்தையும் கையாலே 500 முறை சுத்தி வரேன். இது என்னோட சத்தியம். இதெல்லாம் கண்டிப்பா அவரால முடியாது. என்ன இவரு விளையாடுறாரா? சில நேரங்கள்ல குழந்தை மாதிரி நடந்துக்கிறாரு. இது ஒண்ணும் அவ்வளவா கஷ்டமா இல்ல. பார்க்குறாங்க பார்க்கலாம், ஆனால் அவர் உண்மையாக போயிட்டே தான் இருக்காரு. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏற்கனவே இருட்டிருச்சு. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க பண்றத ககாஷி சென்சை கூட வந்து பார்க்கலையே. அவரை விடுங்க, வேற யாருமே கூட வந்து பார்க்கல. விளையாட்டுக்கு யாருக்கிட்ட வாக்கு கொடுத்தாலும் சரி, உயிரே போனாலும் அதை காப்பாத்துறதா வீரனுக்கு அழகு. இது என்னோட சத்தியம். எதுக்கு சிரிக்கிற? எதுக்காக இப்படி பண்றீங்க? ஏதாவது போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் நீங்க இந்த மாதிரி வினோதமா நடந்துக்கிறீங்க. செத்தால வீரனா சாகும். நீ கேட்டது ஒரு அட்டகாசமான கேள்விதானே. உண்மையை சொல்றேன்னா நீ எப்பவுமே சரியான கேள்வியை தான் கேட்டுக்கிட்டு இருக்க. சரி, அதுக்கான பதில சொல்றேன். ஆனா மறந்துடாத, இது நம்ம 2 பேருக்குள்ள மட்டும் தான் இருக்கணும். சரி, சொல்லுங்க. அத இப்ப சொல்றேன் கேளு. நாம நமக்குன்னு கொடுத்துக்கிற சுய விதிமுறை, அதுதான் நம்ம வெற்றிக்கான பாதை. ஒழுக்கம். சுய விதிமுறையா? சொல்றேன் கேளு. நீ இந்த விதிமுறைகள் எல்லாமே நமக்கு எதிராக போட்டி போட வைக்கும். எப்பெல்லாம் நாம இப்படி ஒரு சவாலை சந்திக்கிறோமோ அப்பெல்லாம் நாம நம்ம திறமைக்கு சவால் விடுறோம்னு அர்த்தம். இந்த 500 ரவுண்டையும் என் தோல்விக்கான தண்டனையா பார்க்கல. ஆனா என்ன பொறுத்தவரை ககாஷியை அடுத்த முறை தோற்கடிக்கிறதுக்கான முயற்சி தான் இது. இந்த சவாலை மட்டும் சமாளிச்சிட்டனா அடுத்து வரப்போற சவால்களை சுலபமா சமாளிப்பேன். ஓ, அப்படியா? நல்லா கவனி. இன்னைக்கு இந்த கிராமத்தை 500 முறை சுத்தி வர்றதால நான் ராக் பேப்பர் சிசர் போல ஒரு சாதாரண விளையாட்ட கூட ஒரு சின்ன விஷயமா பார்க்காம என் திறமைக்கான முன்னேற்றமா தான் நான் எடுத்துப்பேன். இதுதான் உனக்கான முதல் பாடம். அதை தாண்டி ஒருவேளை நீ தோத்து போனாலும் அதுக்கு பதிலாக இந்த கிராமத்தை சுத்தி 500 முறை நான் கையிலேயே நடந்து வருவேன். வெற்றிக்கு கடின முயற்சி மட்டும்தான் ஒரே வழி. லட்சியமே கிடையாது உங்கள்கிட்ட. நான் இன்னும் 500 ரவுண்டை முடிக்கல. அதை போய் ஆரம்பிக்கிறேன். நான் உங்க கூட வரேன். என்ன நானும் பலசாலியாக விரும்புறேன். ஒருவேளை என்னால உங்களுக்கு சமமா செயல்பட முடியலன்னா நான் என்னமோ கடினமா முயற்சி பண்ணணும் தான் அர்த்தம். எனக்கு உங்களை மாதிரி ஆகணும் சென்சை. இதே மாதிரி பயிற்சி பண்ணேன்னா கண்டிப்பா நான் மாறுவேன். இது நான் செய்யற சத்தியம். ஓகே, நல்லதுதான். அப்படின்னா நான் இன்னொரு விதிமுறையை சேர்க்கிறேன். ஒருவேளை நான் 500 ரவுண்டை முடிக்கிறதுக்குள்ள நீ சோர்ந்து போய் பின்வாங்கிட்டா நான் என்கிட்ட இருக்கிற முழு திறமையையும் பயன்படுத்தி உனக்கு பயிற்சி கொடுப்பேன். அப்படி நீ பயிற்சி எடுத்துக்கிட்டா ஒரு நாள் சிறந்த நிஞ்சாவா வருவேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இது நான் உனக்கு கொடுக்கிற வாக்கு. இன்னும் எனக்கு அந்த நாள் ஞாபகம் இருக்கு. அன்னைக்குதான் நீங்க எனக்கு முதல் முறையா நான் பின்பற்ற வேண்டிய சுய விதிமுறைகளை பத்தி சொன்னீங்க. நீ மிகப்பெரிய திறமசாலி தான், அதுல எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்ல. உன் வாழ்க்கைய வடிவமைச்சுக்கிற சக்தி உன்கிட்ட இருக்கு. அதனால உன் ஆபரேஷன் தவறுறதுக்கு 100% வாய்ப்பு இருந்தாலும் உனக்காக நான் என் உயிரையும் கொடுப்பல்லி. நம்பிக்கையான வார்த்தை தான் தெரியும். உன்னை உலகத்தோட சிறந்த நிஞ்சாவா ஆக்கணுங்கிறது தான் என் குறிக்கோளாவே இருந்திருக்கு. நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன். நீயும் நானும் ஒரே மாதிரி தான். நம்மளோட நிஞ்சா விதிமுறைகள் இல்லாம நம்மளால செயல்படவே முடியாது. சிரிக்க வச்சிட்டாரு. ஓகே ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா சார்.
பக்காவே பதவி ஏற்றுக்கிட்டாங்க. பெருசு திடீர்னு வர திடீர்னு போற இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது வேறு வேலையாகும். இந்த நொடியில இருந்து நான் உங்களோட சித்து ஓகாகேவா இந்த கிராமத்தை பாதுகாப்பேன். அழகான பாட்டி. இன்னைக்கு எபிசோடு சூப்பராகவே இருந்ததுங்க. எனக்கு வந்து அந்த காய் கேரக்டர் மேலே இருக்கிற மதிப்பும் மரியாதையும் கூடிட்டே போகுது. ரொம்ப அழகாக இருக்கு அந்த கேரக்டர். என்ன சொல்கிறது, ரொம்ப பொறுப்பான ஒரு மனுஷன், ரொம்ப நேர்மையாக இருக்கிற ஒரு மனுஷன். என்ன சொல்கிறது, அவர் வந்து தனக்காக தான் இருக்கார். நீ பாராட்டாமல் போ, எனக்கெல்லாம் என்னென்னா பண்ணு, ஆனால் நான் எனக்கு நேர்மையாக இருக்கேன், எனக்கு நான் உண்மையாக இருக்கேன்னு வாழ்ந்துட்டு இருக்கிற ஆள். அது அப்படியே லீ கிட்ட விதைச்சிருக்காரு. அதனால தான் லீயும் இப்படி இருக்கான்றதும் தெரியுது. ஸோ காய் மாதிரி ஆள் வந்து நான் ரியாலிட்டியில் யோசிச்சுவார். இந்த மாதிரி மனுஷன் தான் நம்மளாம் வந்து என்ன சொல்கிறது, பொழைக்க தெரியாது, பேக்குன்னுவோம், கிண்டல் பண்ணுவோம், கேலி பண்ணுவோம். ரியாலிட்டியாக அப்படி ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, யாருமே கண்டுக்கல, ஆனாலும் வந்து செஞ்சிட்ருக்கான். யாரும் அவன் பைத்தியக்காரன் தான் நம்ம சொல்லுவோம். பட் அதுதான் நேர்மையே. ஒரு உண்மையாக இருக்கிறத பார்த்தா நம்மளுக்கு வந்து அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கேலியும் கிண்டலுமாக தான் பார்ப்போம். பட் அது எவ்வளோ என்ன சொல்கிறது, எவ்வளோ வந்து பியூரானதுன்றது தெரியுது. ஃபஸ்ட்டு நமக்கு உண்மையாக இருக்கணும், அப்புறம் தானே 4 பேருக்கு உண்மையாக இருக்கிறது மற்றதெல்லாம். அந்த மாதிரி அது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ இது வந்தாலும் அதை எப்படி தனக்கு சாதகமாக ஒரு பயன்படுத்திக்கிறாரு, ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறாருன்றதும் பார்த்தோம் நம்ம. எனக்கு நிஜி வந்து இப்போது சொல்கிறேன் இல்லையா, வெறும் கெஞ்சன்ஸும் இல்லாமல் எப்படி வர முடியும்னு, உனக்கு குருவாகவே அவர் தாண்டா வந்திருக்காரு. இது ரெண்டுமே இல்லாமல் தான் காய் சென்ஸே உனக்கே குருவாக வந்திருக்காரு. அதுவே ஆன்சர் உனக்கு கிடச்சிச்சு, இதுக்கு மேலே என்ன வேணும்? அதை வச்சுட்டு அவன் பேசுனது அவனை பார்த்து எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. ஸோ வந்து லியோ அந்த மாதிரி ஒரு ஆளாக கண்டிப்பாக வருங்காலத்தில் வருவான்றது தான். எனக்கு என்னென்னா கக்காஷி கிட்ட வந்து மோதுறது கூட பார்த்தீங்கன்னா சும்மா விளையாட்டுக்கோ ஃபன்னுக்கோ இல்லை, அந்த ஈக்குவாலிட்டியை காட்டுறதுக்காக. இப்போ வந்து கக்காஷியை கம்பேர் பண்ணால் அவர் தான் பெஸ்ட்டாக ஒரு ஆள் இருக்கிறது. அவருக்கு ஈக்குவல் நானும் குறைஞ்சவன் இல்லை, எனக்கும் கெஞ்சஸும் தெரியாது. வெறும் இதை வச்சுட்டே நான் அவருக்கு ஈக்குவலாக போராடிட்டு இருக்கேன்னா அந்த நம்பிக்கையை காட்டுறாரு பசங்களுக்கு. அதுக்காக தான் அது வேணுமே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வந்து தோத்துட்டாலும் சரி, இப்போ அந்த சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு பெருசாக தெரியும். நாளைக்கு இதில் தோத்துட்டா கூட ஐயோ இதுக்காக நான் வந்து இப்போது பெருசாக எஃபெக்ட் எடுக்கணும், இது என் தோல்வின்றதுக்காக அதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். எதையுமே சாதாரணமாக பார்க்க மாட்டோம், எதையும் அலட்சியமாக பார்க்க மாட்டோம். அது ஒன்றுத்தையும் அவர் வந்து தனக்கும் எடுத்துக்கிட்டு அது அடுத்த தலைமுறைக்கும் அது விதைச்சது வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு வீரனுக்கு அலட்சியம் கூடாதுன்றதே ஒரு மூலியமாக கற்றுக்கலாம். நல்லா இருக்குது. அதேமாதிரி நேர்மையும் விட்டுறக்கூடாதுன்றது அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் விதைச்சிட்டாரு. செத்தாலும் வீரனா சாவுன்றதை லீக்கு சொல்லிட்டாரு. ஸோ இவன் ஆப்ரேஷனுக்கு இப்போ ஒரு மாதிரி குழப்பத்தோடு இப்படி இருந்தான். இல்லை இப்போ ஒத்துப்பான், ஓகே நான் தைரியமாக வரேன் சொன்னாடி பாட்டி வாங்க போகலான்னு இவனுக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்கே கூட்டின்னு போயிடுவான். அதேமாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா 50% 58% வந்துடுச்சு. இவ்வளோ எஃபெக்ட் போட்டு அவனுக்காகவே யோசிச்சுனுங்கிறாங்க. வந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் லீயை பற்றி மட்டும்தான் யோசிச்சுன்னு இருந்தாங்க. அதுவும் செம்மையாக இருந்தது. ஸோ லீ மேலே இப்போ எனக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஓகேடா சரியாயிடுவான், பழைய மாதிரி துள்ளி குதிச்சு ஓடுவான்றது கண்மாடி இருக்குது. பார்ப்போம் நெக்ஸ்ட் எபிசோடில். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.